Hey guys, welcome to Raghulan. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பைக்கை இங்கே ஆக்சுவலி கழுவி ரொம்ப நாளாச்சு. அண்ட் இது சுற்றி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்துகிட்ருக்கா. ஸோ அதனால் பைக்கும் சரி காரும் சரி நம்ம வெளியில் நிறுத்தினோன்னா கொஞ்சம் குயிக்காகவே டர்ட் ஆகிடும். ஸோ இன்னையோட நம்மளோட ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா பைக்கை கழுவுறது. ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தொழில் ரகசியம் இருக்குது. அது என்னென்னா, எனக்கு இந்த கார் கழுவுறது கூட எப்படி சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் பைக்கு கழுவுறது மட்டும் அப்படியே எவ்வளோ நேரம்னாலும் சரி அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டருது, ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ், பைக்கு கழுவுறதுனால நீங்கள் உங்களோட டேஷ் பேனல் ஒரு கேரி பேக் வச்சு கவர் பண்ணிடுங்க. என்ன தான் மழை வாட்டர் ப்ரூஃப் என்ன தான் சொன்னாலும் சரி, இட்ஸ் ஸ்டில் அன் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் அது. ஸோ அது இப்படி கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஃபர் சைட். அதேமாரி அது நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழகாக ஒரு பெட் கிளாத்லையோ இல்லை பிளாஸ்டிக் கிளீனர் வச்சோ நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பைக்கில் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டர்ட் இருக்கும். ஒன்று க்ரீஸுன்றது உங்களோட செயினில் ஸ்ப்ராக்கெட்டில், அதுக்கப்புறம் உங்களோட லூப்ரிகன்ட்ஸ் இந்தமாரி விஷயம்லாம் ஸ்டிக்கியாக இருக்கிறது க்ரீஸ், அந்த டைப் ஆஃப் டர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பைக்கில் இருக்கிறது டஸ்ட்டு, அதாவது மேலே படிஞ்சிருக்கிற புழுதி. அதுக்கப்புறம் காஞ்சி போயிருக்கிற சில டைப் ஆஃப் டர்ட் இருக்கும். ஸோ அது pretty much உங்களோட சேறு சகதி அதெல்லாம் ஒட்டிகிட்ருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ட்ரை கிளாத் வச்சு டேரெக்டாக நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களோட பைக்கோட பெயிண்ட்டை ஸ்க்ராச் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் போட்டு கொஞ்சம் ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் சோப் வாட்டர் அண்ட் ஸ்பாஞ்ச். ஸோ 2 பக்கெட் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட பைக் ரொம்ப டர்ட்டி ஆச்சுன்னா 2 பக்கெட் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஐ திங்க் ஒரு பக்கெட்டே போதும். முக்கால்வாசி ஒவ்வொருத்தரையும் பக்கெட்டில் தண்ணி சேஞ்ச் பண்ணுறப்ப பக்கெட்டை வாஷ் பண்ணிவிடுங்க. இல்லைனா கீழே இருக்க மண் உங்களோட ஸ்பாஞ்சில் பட்டுச்சு அப்படின்னா உங்கள் பைக்கு ஸ்க்ராட்ச் ஆகும். அண்ட் சோப்பு பொறுத்த வரைக்கும் லோ ஆல்கலைன் அந்தமாரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோப்ஸ் இருக்குது. நீங்கள் ரெகுலர் டிட்டர்ஜென்ட்ஸு, நீங்கள் டிஷ்வாஷரு, அதுக்கப்புறம் இந்த வாஷிங் மிஷின் போகிறதெல்லாம் போட்டு பைக்கு காலி பண்ணுறாதீங்க. அதெல்லாம் ஓகே, பட் பைக்குக்குன்ட்டு சில ஷாம்பூஸ் இருக்குது, அது நீங்கள் வாங்கினீங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளூ கலர் பாட்டில் பைக்கோட ஷாம்பூ இது pretty much the வாஷ் இது. அது என்னென்னா பைக்குக்கு ஒரு லேட்டெக்ஸ் மாரி ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அது சோப் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் அது பைக் மேலே இருக்கும். ஸோ அப்போ அந்த டர்ட் எல்லாமே கொஞ்சம் அது மேலே ஸ்டிக்கியாக ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வச்சு பைக்கில் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணிவிடுங்க. முக்கால்வாசி ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணி முடிச்சுட்டு சோப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வாங்க. ஒரு ரீசன் என்னென்னா, கீழே இருக்கிறது எப்போவுமே இப்போ நீங்கள் பேக் டயர்ஸாக இருக்கட்டும், இல்லை பேக் ரிம்ஸாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் வீல்ஸாக இருக்கட்டும், அண்ட் உங்களோட கார்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் ஆஃப் லைக் பிளாக் கலர் சூட் மாரி இருக்கும், ஒரு டஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அது பேசிக்காக என்னென்னா உங்களோட பிரேக்கிங் பேட்ஸ் இருக்குது, அது உங்கள் கேலிப்பர்ஸ். இந்த பைக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக் ட்ரம்ஸ் கிடையாது, கேலிப்பர்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பிரேம்போ பிரேக்ஸ். அதுக்குள்ளே கேலிப்பர்ஸ்குள்ளார டிஸ்க்கு பிளேட்ஸ் இருக்கும். ஸோ பிரேக் பிளேட்ஸ். ஸோ அந்த பிளேட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் ஒரு சார்ட் ஆஃப் லைக் கல் மாதிரி ஒரு மெட்டீரியல். நீங்கள் பிரேக் அடிக்க அந்த கல் மாதிரி மெட்டீரியல் இந்த டிஸ்க்கு கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி உங்கள் வண்டியை நிறுத்துது. தட்ஸ் ஹவ் டிஸ்க் பிரேக் ஒர்க்ஸ். ஸோ அப்படி ஒர்க் பண்ணுறப்ப அந்த கல் மாதிரி இருக்கிறது சின்ன பொறி மாரி தேஞ்சி அது பைக்கோட டயர்ஸ் வீல்ஸ் அது எல்லாத்துலேயும் இருக்கும். அதாவது ஒரு கருப்பான ஒரு டஸ்ட்டு மாதிரி இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக இந்த சோப் வாஷ் இதெல்லாம் பண்ணுறப்பே அது கொஞ்சம் போயிடும். அது போனதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் எப்படி இருந்தாலும் திரும்ப அதை நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஸோ அது I'll come to that later. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் சோப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெயினாக இருக்கிற டர்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அன்செட்டில் பண்ணணும். அதாவது அது கொஞ்சம் அஜிடேட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்துடும். அது எல்லாத்தையும் ஒரு தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை வாட்டர் வாஷ் தண்ணியில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெயின் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், டார்கெட்டடாக போகணும். தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க, அந்த லிக்விடும் கொஞ்சம் போட்டுட்டு எந்தெந்த ஏரியாஸ்லாம் உங்களுக்கு டர்ட் இன்னும் சரியாக போகலை அப்படின்றதோ அந்த ஏரியாஸ்லாம் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா யூ கேன் க்ளீன் இட் மச் ஈஸியர். ஸோ இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேரிங்கு, அதுக்கப்புறம் டேங்க்கு, டெய்லு, அதுக்கப்புறம் அண்டர் லைட்ஸு, உங்களோட பின்னாடி டெய்ல் லைட்ஸு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸு அண்ட் இன்ஜின் கார்டு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கார்டு, அதுக்கப்புறம் வீல் கடைசியாக. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் மிரர்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு டேஷ் பேனல் நீங்கள் அந்த
ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சார்ட் ஆஃப் லைக் அ ட்ரை கிளாத் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும். அதுக்கு இந்த ஸ்ப்ரேஸ் எல்லாமே இருக்குது. பிளாஸ்டிக் க்ளீனர் நான் வச்சுருக்கேன், வினைல் அண்ட் பிளாஸ்டிக் க்ளீனர் இருக்குது, லெதர் அண்ட் க்ளீனர் இருக்குது. ஏற்கனவே நான் காருக்கு ஜாகுவாரில் காமிச்சா அதே க்ளீனர் தான் அது. ஸோ இந்த ரெட் கலர் பாட்டில் அது. அந்த மாதிரி க்ளீனர்ஸ் வச்சும் பண்ணலாம். இல்லைனா ஜென்ரல் மல்டிபர்பஸ் க்ளீனரே ஓகே தான். ஏன்னா இட்ஸ் மோஸ்ட் பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐதர் கிளாஸாக இருக்கும் இல்லைனா பிளாஸ்டிக்காக இருக்கும். மல்டிபர்பஸ் க்ளீனர் வந்து தே ஆர் குட் ஃபார் இட். அண்ட் அதை வச்சுட்டு அந்த டேஷ் பேனல் எல்லாத்தையும் நீங்கள் அழகாக தொடச்சிடலாம். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத்தை வச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பைக் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கிற ஏரியாஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது பண்ண ஆரம்பிங்க. ஒரு விஷயம் என்னென்னா, பைக்கில் நீங்கள் வந்து இப்போ வந்து தண்ணி போடுறீங்க அண்ட் இது வந்து பைக் வந்து இட்ஸ் மேட் ஆஃப் மெட்டல். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல் இருக்கும், அலாய் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். சிலது வந்து த சான்சஸ் தே கெட் ரஸ்டட். மெயினாக வந்து செயின் எல்லாம் பார்த்திங்கன்னா அயன் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ரஸ்ட் ஆகிடும். ஓகே, இப்போ பைக்கை ஒரு குயிக்காக ஒரு ரைட் எடுத்துகிட்டு போவோம். அது தண்ணி எல்லாமே வந்து அதுலேருந்து வந்துடும். ஸோ இப்போ பைக் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு. ஸோ இது மெயினாக என்னென்னா, நம்ம பைக்குள்ளார ஃபேரிங்குள்ளார சில இடத்துலலாம் வந்து தண்ணி இருக்கும், வந்து தேங்கி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த ரேட்லிங் நாய்ஸு போகிற ஸ்பீடுக்கு எல்லாமே வந்துடும். அதுவும் இல்லாமல் இப்போ பைக் கொஞ்சம் வார்ம் ஆச்சுன்னா ரேடியேட்டரில் இருக்கிற தண்ணி, அதுக்கப்புறம் இன்ஜின் கேசிங்கில் இருக்கிற தண்ணி அதெல்லாமே வந்துடும். ஸோ ரஸ்ட்டு இருக்கிற சான்சஸ் வந்து கம்மியாகிடும். முக்கால்வாசி வந்து உங்களோட செயினில் வந்து தண்ணி ஏதாவது அங்கங்கே தேங்கி இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்துடும். ஸோ விச் இஸ் அ மெயின் திங். ஸோ பைக்கை எப்போவுமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து, அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான விஷயம், க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து மண் இருக்கிற இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கு பர்பஸ் எல்லாம் போயிடும். ட்ரையான ரோட் சர்ஃபேஸ்னால் ஓகே, உங்களுக்கு வந்து பைக் திரும்ப அழுக்காகாது. ஸோ இப்போ வந்து டீட்டெயிலிங். ஸோ டீட்டெயிலிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பைக் அதேமாதிரி கழுவுறப்போ வந்து நீங்கள் வந்து ஃபுல் வெயிலுக்கு முன்னாடி நிறுத்தி கழுவாதீங்க. கொஞ்சம் அந்த ஈவினிங் வெயில் இல்லைனா காலங்காத்தால் ஒரு வெயில் அதுனா ஓகே. ஏன்னா வெயில் வந்து சூடாக இருக்காது, வெளிச்சம் மட்டும் தான் இருக்கும், சூடு இருக்காது. அது இருந்துச்சுன்னா என்னென்னா ஸ்ட்ரீக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ டீட்டெயிலிங் பண்ணுறப்போ வந்து ரொம்ப நேரம் ஆகும். அந்த ஸ்ட்ரீக்ஸ் போகிறதுக்கு நீங்கள் நிறைய போடணும். அது பெயிண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணணும் நீங்கள் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, பைக் வந்து ஃபுல்லாக வந்து காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழித்து வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து பைக்கை வந்து ஒரு சாஃப்ட் கிளாத்தை வச்சு, மைக்ரோ ஃபைபர் சாஃப்ட் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா வந்து, நம்ம இது வரைக்கும் சோப் போட்டு க்ளீன் பண்ணோம், தண்ணி போட்டோம் அண்ட் ட்ரை பண்ணோம். இப்போ என்ன ஆகும்னா, மேலே வந்து சில சார்ட் ஆஃப் லைக் ஸ்ட்ரீக்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ஸ்ட்ரீக்ஸ் இருக்கும். அண்ட் அங்கங்கே வந்து அந்த கழுவுன இடத்துலேருந்து மண் ஒதுங்கி எங்கேயாவது வந்திருக்கும், அந்த டஸ்ட் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நம்ம டஸ்ட் பண்ணிடலாம், க்ளீன் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பைக்கோட சர்ஃபேஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா செம சாஃப்டாக இருக்கும். அந்த ஷாம்பு போட்டதுனால செம சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ரப் அண்ட் ஷைன் அந்தமாரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, வேக்சிங் அந்தமாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதெல்லாமே போடலாம். அதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து சார்ட் ஆஃப் லைக் ஓல்டு ஃபேஷன். இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பைக் வந்து உங்களுக்கு அந்த ஷாம்பூலே வந்து உங்களுக்கு ஷாம்பூலே பார்த்தீங்கன்னா ஷைனும் இது சேர்ந்தே வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட்டு சும்மா ரப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பைக் வந்து இட் பிகம் ஷைனியர். இதுக்கப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ப்ராடக்ட். அது எதுக்குன்னா, அந்த பிளாஸ்டிக் இந்த ஃபினிஷ்க்கு எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சார்ட் ஆஃப் லைக் அ ப்ரொடெக்ஷன். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான அந்த லிக்விட். அது பார்த்தீங்கன்னா ஜாக்வர்க்கு அதை நான் போட்டிருப்பேன், இன்டீரியர்ஸ் கலருக்கு அதை நான் போட்டிருப்பேன். ஸோ அது வந்து பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வினைல் அண்ட் லெதர், இது எல்லாத்துக்கும் வந்து அதை யூஸ் பண்ணலாம்.
இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் அ மல்டி பர்பஸ் அண்ட் இட்ஸ் அ ஹார்ம்லெஸ் ஒன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா செயின் க்ளீன் பண்ணுறோம். அண்ட் இந்த பர்டிகுலர் இது பார்த்தீங்கன்னா கிரன்ச் ப்ரஷ் அப்படின்வாங்க, இல்லை செயின் க்ளீனிங் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து முன்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் லைக் ஒரு யூ ஷேப்பில் இருக்கும், பிரிசில்ஸ் இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரிசில்ஸ் இருக்கும். இது நீங்கள் வச்சு உங்கள் செயினில் இருக்கிற காஞ்சி போன க்ரீஸு, காஞ்சி போன அழுக்கு இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இது பண்ணலாம். இது கொஞ்சம் பொறுமை வேணும் கைஸ். ஸோ இந்த வீடியோ நான் கொஞ்சம் கட் பண்ணி ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன். இது வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் பைக்கை நீங்கள் வந்து கொஞ்சம் நவுத்தி ஃபுல்லாக ஒவ்வொரு செயின் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நீங்கள் கிளியராக க்ளீன் பண்ணணும். இது வந்து ஸ்ப்ராக்கெட்டில் வந்து டர்ட் இருக்கும், ஸ்ப்ராக்கெட்லையும் க்ளீன் பண்ணணும். ஸ்ப்ராக்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பக்கம் பின்பக்கம் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த முன்பக்கம் மட்டும்தான் பண்ணுவாங்க, பின்பக்கம் பண்ணுறதுக்கு மறந்துடுவாங்க. ஸோ பின்பக்கமும் பண்ணணும். அதேமாரி உங்கள் இன்ஜின் கேசிங்கில் இருக்கிற இடத்துலையும் வந்து நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு இப்போ இந்த ஃபேரிங் இருக்கிறதுனால அக்சசிபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேரிங் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணணும். ஸோ இப்போ வந்து அந்த இது பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். இந்த வீடியோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் நிறைய கட் பண்ணிட்டேன், உங்களுக்கு போரிங்காக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து செயின் லூப்ரிகண்ட். ஸோ இந்த செயின் லூப்ரிகண்ட் போகிறதுக்கு முன்னாடி டீக்ரீசர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை போட்டுட்டு செயின் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா கூட லூப்ரிகண்ட் போடலாம். லூப்ரிகண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கெரோசின் இருக்குல்ல, அதுவே பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர். இந்த செயின் லூப்ரிகண்ட் கூட எனக்கு கேட்டால் ரெக்கமெண்டட் அப்படின்னு கிடையாது. ஒரு ரீசன் என்னென்னா இங்கே இருக்க கெரோசின்லாம் எனக்கு என்ன மிக்சரில் கொடுக்குறாங்க தெரியும்னா, கெரோசின்றது இட்ஸ் ஃபியூவல் ப்ளஸ் வந்து இட் ஹேஸ் காட் அடிட்டிவ்ஸ். அடிட்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா நீங்கள் போடுற பெட்ரோல், நீங்கள் கடையில் போய் போடுற பெட்ரோல் இருக்குல்ல, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கிரேட் ஆஃப் பெட்ரோல் இருக்குது. சில பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா இன்ஜின் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வர்டைஸே பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த லூப்ரிகன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அடிட்டிவ்ஸ். அண்ட் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லூப்ரிகன்ஸை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் உங்கள் செயின் வந்து லேஸ்ட்டாக ரஸ்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இது போடலாம். ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட்.